ஹாய் மக்களே, வணக்கம். வெல்கம் டு அருள் பிரியாஸ் விலாக். இது லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூட்டி தான். நான் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருப்பேன், நெக்ஸ்ட் நம்ம எங்களோட குலதெய்வ கோயிலுக்கு போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதான் நாங்கள் இப்போ கிளம்பிட்டோம். சென்னைக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால இவ்வளோ தூரம் வந்துட்டு அங்கே போகாமல் இருக்க முடியாது. ஸோ அதனால நாங்கள்லாம் கிளம்பிட்டோம். நேற்று கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரவே 1:30 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் படுத்து தூங்கிட்டு காலையில் சீக்கிரமா வேற எந்திரிச்சிட்டோம் கோயிலுக்கு கிளம்புறதுக்காக. கொஞ்சம் டயர்டாக தான் இருந்தது சீக்கிரமா தூங்கி எந்திரிச்சிது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, கோவிலுக்கு தானே போறோம் சொல்லிட்டு ஒரு குட் வைப்ரேஷனோட கிளம்பிட்டேன். சரி வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஜாலி ரைடு தான் ஆட்டோல. ஆட்டோ குலுங்கி போனாலும் ஒரு மாதிரி ஜாலியா தான் இருந்துச்சு. ஆக்சுவலா கேப் தான் புக் பண்ணி போலான்னு இருந்தோம். பட் தெரிஞ்ச ஆட்டோ அண்ணன் இருந்ததுனால நாங்க இந்த ஆட்டோலயே வந்துட்டோம். அவரும் எங்க கூட நல்லா கம்பெனி கொடுத்து நல்லா பேசிட்டு ஜாலியா தான் வந்திருந்தாரு. அப்படியே போற வழியில சாமிக்கு தேவையான மாலை, பூஜை சாமான் எல்லாம் வாங்கிட்டு போயிருந்தோம். இன்னைக்கு வந்து பொங்கல் வைக்கல, ஒன்லி அர்ச்சனை மட்டும் பண்ணிட்டு வர போறோம். இதுதான் எங்களோட குலதெய்வ கோயில். சென்னைக்கு பக்கத்துல கருக்கலவாக்கம் அப்படின்ற வில்லேஜ்ல தான் அந்த கோவில் இருக்கு. இந்த அம்மனோட பேரு என்னன்னா கருக்காத்தம்மன். கோவில் இருக்கிற இடம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. சுத்தி வயல்வெளி தான், நடுவுல இந்த கோயில் சின்னதா இருக்கும். நாங்க வரும்போது கோவில் பூட்டி இருந்தது. பூசாரி வீடு பக்கத்துல இருந்ததுன்னு சொல்லி தம்பி போய் கூட்டிட்டே வந்துட்டான். அதுக்கப்புறம் அவர் வந்த பிறகு நாங்க வாங்கிட்டு வந்த மாலை எல்லாம் போட்டு சாமிக்கு ஃபுல்லா அலங்காரம் பண்ணி பூஜை எல்லாம் அழகா பண்ணி முடிச்சுட்டாரு. வாயம்பா பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே உக்காந்துட்டோம். நல்ல காத்து அடிச்சிட்டு இருந்தது. ஆனா செம்ம வெயில் தான். பட் இங்க நிறைய மரம்லாம் இருக்கிறதுனால ரொம்ப கூலிங்கா இருந்தது. அப்படியே கொஞ்ச நேரம் விட்டா நான் தூங்கி இருப்பேன். அவ்வளோ நல்லா இருந்தது இந்த இடமே. சொல்றான் யாருக்கும் தெரியலப்பா. நாங்க கேட்டுன்னா சென்னையே வரல, அப்படியே வந்துட்டோமே. நேரம் இங்க வரதுக்கு தான் வந்துருது. அம்மனை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே சென்ட்ரல்ல இருக்கிற பாடிகார்ட் முனீஸ்வரன் எங்களோட இன்னொரு குலதெய்வம், அவரையும் பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நாங்க மதியமா போனதுனால கண்டிப்பா நட சாத்திருப்பாங்களோன்னு யோசிச்சுட்டே போயிருந்தோம். பட் ஆனா பரவாயில்ல, நடலாம் சாத்தல. அன்னைக்கு கோவில் ஏதோ விசேஷம் போல இருக்கு. ஸோ நிறைய கூட்டம் இருந்தது. அழகா சாமியும் பார்த்து முடிச்சிட்டோம். கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கே ஈவினிங் 4 மணி போல் ஆயிடுச்சு. இன்னைக்கு நைட்டு நானும் வரலும் ஊருக்கு கிளம்புறோம். நைட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே பவர் கட் ஆயிடுச்சு. டார்ச் லைட் வச்சுட்டு எல்லாரும் சாப்பிட்டோம். கீழாம்பாக்கத்துக்கு பஸ் ஸ்டாண்டு மாறினதுக்கப்புறம் நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். ஸோ நான் இதுதான் புதுசாக பார்க்குறேன்னா நான் எல்லாத்தையும் ஆன் பார்த்துட்டு இருந்தேன். அதுலேயும் அந்த படா சைஸில் ஒரு குத்து விளக்கு ஒன்று இருந்தது. அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. வீடியோவில் ஒரு இடத்துல கீழாம்பாக்கம்னு சொல்கிறதுக்கு நான் கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லியிருப்பேன். ஸோ கொஞ்சம் டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு, யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம். ஹலோ மக்களே, நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இந்த கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கேன். ஸோ நல்லாயிருக்கு. இன்னும் கொஞ்சம் ரொம்ப லாங்காக இருக்குது, அதான் ஒன்று. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு
செம்ம கோல்ட் அண்ட் ஃபீவர் அடிச்சிட்டு இருக்கு. ஈவினிங்ல இருந்தே எனக்கு கோல்ட் அண்ட் ஃபீவர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பயங்கரமா தும்பிக்கிட்டே வந்தேன். என் ஃபேஸை பார்த்தாவே தெரியும். என் முகம்லாம் வீங்கி போயிருக்கு. எப்படா பஸ்ல ஏறி உட்காருவோம், படுத்து தூங்கிட்டே போலான்னு பார்த்தேன். வழியெல்லாம் செம்ம மழை. பஸ்ல ஏறி உக்காந்தது தான் நல்ல தூக்கம். எனக்கு திருவண்ணாமலை வந்ததே தெரியல. காலைல 4 மணி போல திருவண்ணாமலை வந்து ரீச் ஆயிட்டோம். அருள் போய் வண்டி எடுத்துட்டு வந்துட்டு நானும் அருளும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஒரு டீ கடையில் நின்று டீயை குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். காலையில் 4 மணிக்கெலாம் பாருங்கள் திருவண்ணாமலையில் கிரிவலத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 4 மணின்னு இல்லை, நைட்டெல்லாமும் இப்பெல்லாம் சுற்றிட்டு இருக்காங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.